ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா சம்பளம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் இல்ல, ஓரளவு சம்பளம் வாங்குறவங்களுக்கு 5%, 10%, ஏக்தம் பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு 30%. சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கம்யூனிச கொள்கை மாதிரிதானே, ஒரு கம்யூனிசம் சோசியலிசம்ன்ற மாதிரி. பணக்காரனா இருக்கிறவனுக்கு நல்ல வரி போடு, கம்மியா இருக்கிறவனுக்கு கம்மி வரி போடு. இது ஒரு நல்ல சொல்றேன். பணக்காரனா இருப்பது அவனுடைய உழைப்பு. எல்லாரையும் பணக்காரன் ஆக்கணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்கணும். நான் ஏழையாவே இருந்தேன்னா வரி கட்டாம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்க கூடாது, அப்படின்ற மனநிலையை உருவாக்க கூடாது. அதுக்காகதான் இங்க நிறைய பணக்காரனா இருந்துகிட்டு தன்னை ஏழையா காமிச்சுக்கிறாங்க. ஐடிஆர் காட்டுறது ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. பிளாக் மணி வருது. நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிச்சுக்கோங்கப்பா, வரி கட்ட வேண்டியது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் தான். நான் இன்னும் அதிகமா சம்பாதிச்சிருக்கேன், நியாயமான முறையில சம்பாதிச்சிருக்கேன். வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், பில்டிங் வாங்குவேன், சோஃபா வாங்குவேன், எல்லாமே வாங்குவேன். எல்லாமே எங்க இருந்துங்க வாங்குவேன். இல்ல பட் நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து டைரக்ட் டாக்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான எக்கனாமின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க டைரக்ட் டாக்ஸ் இருக்கக்கூடாது, இன்டைரக்ட் டாக்ஸ் போட்டுதான் மக்கள் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு வளர்ந்த கண்ட்ரியோட ஒரு கம்பேர் பண்றதுக்கான பேஸாவே இல்லையா அது? நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்டோடைய பங்களிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பங்களிப்புக்கு உங்களுக்கு நிதி தேவைப்படுது, நிதி வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு இன்கம் டாக்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்க என்ன ஸ்பெஷலா கொடுக்குறீங்க?